வணக்கம். ரொம்ப காலமாக நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதாவின் பி டீம் என்று கதறிக்கொண்டிருந்த 200 ரூபா ஊப்பிக்கள் கடந்த 10 நாட்களாக நாம் தமிழர் கட்சி 2026 பாரதிய ஜனதாவுடன் கூட்டணிக்கு போகுது. அதனால தான் அண்ணாமலை சீமான் அவர்களை நிறைய இடங்கள்ல ஆதரித்து பேசினாரு. சீமான் அவர்களும் அண்ணாமலையோ பாரதிய ஜனதாவையோ கடுமையாக விமர்சிக்காமல் கடந்து போயிட்டு இருக்காருனால தங்களுக்குள்ளேயே சிலாகத்தி கொண்டு பதிவுகள் போட்டு 200 ரூபா சம்பாரிச்சிருந்தாங்க. அந்த வருமானத்திலையும் நேற்று அண்ணன் பேசின பேச்சு அவர்கள் வாயில மண்ணள்ளி போட்டுருச்சு. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பாரதிய ஜனதாவின் மாநில தலைவரை ஒரே மேடையில் வைத்துக்கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சாக தான் பார்க்குறோம். தமிழர் வரலாறு, தமிழர் பெருமைகள், ஏன் முதல்ல நான் தமிழனா இருக்கணும் உணரணும், அதன் பிறகு இந்தியனா இருக்கணும் உணரணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் சீமான் கொடுத்துருந்தாங்க. தமிழரோட வரலாற்று பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறி அங்க இருக்கிற வருங்கால இளைய தலைமுறையை அண்ணன் அவர்களோட பேச்சில் கட்டி போட்டார்னே சொல்லலாம். ரொம்ப ஆகச்சிறந்த ஒரு பேச்சாக நேற்று இருந்தது. இதற்கு அப்புறம் கூட இந்த ஊப்பிகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக செயல்படுதோ பி டீம் என்றோ சொல்லுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அதற்கு மீறி சொன்னால் கூட நீங்கள் கதறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஜாலியாக அதை ரசிச்சுக்கிட்டு இருப்போம். ஒன்றே ஒன்று தான், அண்ணன் சீமான் அவர்கள் நீங்கள் எவ்வளவு கிண்டல் பண்ணாலும் கேலி செய்தாலும் மக்களிடத்திலே அவரை தவறானவர்களாக காட்ட நினைத்தாலும் கூட வரலாறு அவரை விடாது. இந்த தமிழ் தேசியத்திற்கு அவர் உண்மையாக இருக்கிறாரு. எங்கேயுமே தமிழர்களையும் தமிழர் உரிமைகளையும் தமிழர் ஒடுக்கப்படுவதையும் அவரால் பார்த்துட்டு இருக்க முடியாது. தமிழர்களுக்கான ஒரு நிகழ்கால தலைவனாக அவர் மிளிர்ந்து கொண்டே இருக்கிறார். நிச்சயம் அவர் ஆட்சிக்கு வருவார். அப்போ இன்னும் நல்லா கதருங்க. நன்றி.